தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ரகுநாதன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். குறிப்பாக இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நீண்ட நெடிய தொடர்பு, அவருடைய செயல்பாடுகளில் துணை இருந்தவர். அவருடனான நிறைய நடவடிக்கைகளை அருகிலிருந்து பார்த்த ஒரு நபரும் கூட. எம்ஜிஆர் அவர்களின் செயல்பாடுகள், தொண்டர்கள் அவருடனான ஒரு இணக்கம், தொண்டர்களின் கருத்துக்களை எவ்வாறு கேட்டறிவார், கடைகோடி தொண்டனுக்கும் மிகுந்த ஒரு நட்பு பாராட்டக்கூடிய தலைமையாக இருந்தவர் எம்ஜிஆர் என்ற பல்வேறு தகவல்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு ரகுநாதன். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். அது மட்டுமல்லாது தற்போதைய அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்தி தகவல்கள், அடுத்து என்னவாக போகிறது என்ற கேள்விகளோடு அதிமுக மீதான விமர்சன கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் ரகுநாதனோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் ஒவ்வொரு நாளும் நாளொரு ஒன்றும் பொழுதொரு மேனியமாக போய்கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்படியான ஒரு இடத்தில்தான், ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மீது வைத்த விமர்சன குற்றச்சாட்டுகள் என்பதே புரட்சி தலைவரோட அவர் நிர்மாணித்த விதிகளுக்கு எதிராக இருக்கிறது. கடைகோடி தொண்டனுக்கும் அவர் உரிய மரியாதையை தந்தார். கடைகோடி தொண்டரால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை அவர் மாற்றியுள்ளார் அப்படின்றதான் ஆரம்ப விவகாரமாகவே இருக்குது. ஸோ அதற்கு அப்போ முன்னதாக நம்ம இந்த விவகாரம் பேசுவதற்கு முன்னால் அதிமுகவின் நிறுவனர் திரு எம்ஜிஆர் அவர்களோட செயல்பாடுகள், உங்களோட அவருக்கு நட்பு, அவர் எப்படி தொண்டர்களை பார்த்தார், அந்த விவகாரங்களை நீங்கள் பகிர்ந்துங்க சார். புரட்சி தலைவரோட எனக்கு நேரடியாக ஏற்பட்ட சில அனுபவங்களை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். உங்கள் அனுமதியோடு சொல்லலாமா? தாராளமாக சொல்லுங்கள். புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை முழுக்க தன்னுடைய தொண்டர்களை நம்பி தான் உருவாக்கினார். அதனால தான் தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் சட்டத்திட்டமே கொண்டு வந்தார். ஏன்னா எந்த தலைவர்களையோ அவங்க நம்பலை. ஏன்னா இப்போ படிச்சிருப்பாங்க, ஆனால் ரொம்ப படிச்சிருப்பாங்க, அவங்கள யாரும் அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. ஆனால் தொண்டர்கள் பக்தியாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க. அதுவும் புரட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அவரை படத்தில் பார்த்து நாங்கள்லாம் அவர் போடுற சட்டை, அவர் போடுற வாசகங்கள், அவர் பாடிய பாடல்களெல்லாம் எங்களுக்கு திருக்குறள் மாதிரி. நான் அண்ணனின் பாடலில் அறிவுரை வரிகள்னே ஒரு புத்தகம் எழுதினேன். அதனால் அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு உள்ள குழந்தைகள், இன்றைக்குள்ள சிறிய வயசு பெண்கள் எல்லாம் அந்த பாடல்களை போட்டு அவங்க இப்போ ப்ரோக்ராம் பண்ணி நிகழ்ச்சி போடுறத நம்ம பார்க்குறோம். சின்ன பையன்லாம், ஒரு பையன் பாடுறான், எம்ஜிஆர் பாட்டு அவ்வளவையும் மனப்பாடமாக பாடுறான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் இந்த தொண்டர்களை எப்படி மதிச்சாருங்கிறதுக்கு ஒரு 2 சம்பவம் சொல்கிறேன். குளித்தலையில் அப்போ முதலமைச்சர் அவர் அப்போ முதலமைச்சராக இருக்காரா? அப்போ முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் ஆயிட்டார், 77 ஆயிட்டார். அப்போ இந்த கட்சிக்கு அவர் நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளராக வச்சார். அவரே இருந்தால் கூட, ஆனால் அவர் பாவுசா வச்சார், ராகவானந்தத்தை வச்சார். அதே மாதிரி அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளராக வச்சுருந்தார். அப்படி நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருக்கும்போது என்னுடைய நண்பர், இப்போ சின்ன வயசு தானே எனக்கும், அவன் 3 வயசு கம்மி, நான் வாடா போடான்னு தான் பேசிக்கிடுவோம். அவன் குளித்தலையில் ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடை வச்சுருந்தான். ரொம்ப எளிய குடும்பத்தில், அப்போல்லாம் யார் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் எளிய குடும்பம், மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், சாதாரண மக்கள் தானே புரட்சி தலைவரை தெய்வமாக நினச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் வந்தான் தேடி என்னை திருச்சிக்கு. அண்ணா என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஏன்ப்பா அப்படின்னா, எனக்கு என்னென்னே தெரியலை. ஒன்று எதுக்குடா நீக்கிறாங்க, நீ தலைவருடைய தீவிர பக்தர். ஏன்னா படம் வந்துச்சுன்னா அவன் உள்ளங்கையில் கற்பூரத்தை வச்சு அப்படியே காமிப்பான் டைரெக்டாக. அவன் உள்ளங்கை பூராமே அப்படி ஒரு கருப்படிச்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தன். நான் உடனே சென்னைக்கு கிளம்பி அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தில் அப்போ தலைவராக முசிறிப்புத்தன் இருந்தார், பொதுச் செயலாளராக நடிகர் சவுந்தரராஜன் இருந்தார், பொருளாளராக நடிகர் கண்ணன் இருந்தார், கே கண்ணன். அப்போ 3 பேருமே என்னோட நெருக்கம்தான். அதில் கண்ணன் கொஞ்சம் அதிகப்படியான நெருக்கம். அதனால் நான் அவரை பார்த்து சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நம்ம பையன், அவர் பேர் மறந்து போச்சு, இந்த மாதிரி அவரை நீக்கியிருக்கிறாங்கண்ணே நம்ம மன்றத்தில் உள்ள ஆளை, என்னன்னே தெரியல,
அவனுக்கு ரீசன் தெரியலைங்கிறான். அப்படியே அவனையும் நீக்கிட்டாங்க, அவன் கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குமே அப்படின்னு சொன்னார். ஏன்னா எல்லா மன்றத்தோர்களையும் நடிகர் கண்ணனுக்கும் தெரியும், முசிறிப்புத்தனுக்கும் தெரியும், சவுந்தரராஜனுக்கும் தெரியும், எல்லாம் அவங்க நேரடியாக அறிமுகமானவங்க. உடனே சரி நான் தலைவரை பார்த்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு ராமாபுரம் தோட்டத்தில் போய் இந்த மாதிரி நம்ம எம்ஜிஆர் மன்ற தொண்டன், அவன் ரசிகன், ஆரம்ப ஆள், அவனை வந்து நீக்கிட்டாரான் அப்படின்னோடனே, அப்படியா சரி அவனை நாளை மறுநாள் அவனை தலைமை கழகத்துக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் சொல்கிறார். ஆமாம், எம்ஜிஆர் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடுங்க தலைமை கழகத்துக்கு. அப்போ நீ வா நம்ம போவோம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்றேன். அவன் வந்து என்ன யோசிச்சானோ தெரியலை, நீங்கள் தலைமை கழகத்துக்கு போயிருங்கண்ணே, நான் அங்கே வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னா. நான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும், அவன் அதுக்கு பிறகு தான் தெரியுது அவன் என்னோட வந்தால் நான் செலவு பண்ண வேண்டியது வரும்னு யோசிச்சிருக்கிறான். அடுத்து அவங்ககிட்ட அந்த அளவுக்கு செலவு பண்ண காசு இல்லை அப்படிங்கிறது யோசிச்சு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும், திருச்சியிலேருந்து சென்னையில் வர்றதுக்கு, குளித்தலையிலேருந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து வர்றதுக்கு. கடைசிக்கு நான் தலைமை கழகத்தில் வெயிட் பண்ணேன். அவன் ஒரு வேஷ்டி சட்டையோட ஒரு அந்த நீக்கப்பட்ட அப்போ அண்ணா பத்திரிக்கை தான், அந்த அண்ணா பேப்பரை சுருட்டி கையில் வச்சுக்கிட்டு அழுக்கு வேஷ்டியோடு வர. ஏன்னா மணல் லாரி பிடிச்சி வந்திருக்கான், மணல் லாரி பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டான். பேருந்தில் வந்து காசு இல்லாதனால மணல் லாரியில். ஏன்டா இப்படி வந்தேன்னா, இதனால தானே நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ்சில் இறங்கி அப்படியே ராயப்பேட்டை கட்சி ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. அப்புறம் கண்ணான்கிட்ட சொன்னேன், இவனை தான் நீக்கிட்டாங்க அப்படின்னா. ஏடா இவன் குளிக்க சொல்லு ஃபஸ்ட்டு, ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்கா இல்லை. அப்புறம் தலைமை கழகத்தில் அவனை குளிக்க வச்சுட்டோம். குளிக்க வச்சா அப்போ தலைவர் வந்து அங்கே இருக்கார், எங்கள் டி நகர் இப்போ நினைவு இல்லமாக இருக்கு இல்லையா, அங்கே இருந்தார். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனால் ஜேபிஆர் இருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு லெட்டர் பேடு வச்சுக்கிட்டு இவனை ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாரு. எப்படின்னா நெடுஞ்செழியனா அசிங்கமான வார்த்தைகளை, நாவலர் நெடுஞ்செழியனா அசிங்கமான வார்த்தைகளை திட்ட சொல்லி அதில் எழுத சொல்கிறாரு. இவனுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா இவன் எப்படி தலைவர் சொல்கிறாரு எப்படி எழுதுறதுன்னு ஒன்று, அடுத்து அவர் முன்னாடி எப்படி எழுதுறது. ஏன்னா தொப்பியை கண்ணாடி இல்லாமல் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு இதாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஒரு பய உணர்ச்சி வரும், ஒரு மகான்கிற தோற்றமும் வரும். ஏன்னா அவர் உள்ளே இருக்கும்போது அதெல்லாம் வச்சுருக்க மாட்டார் இல்லையா, வேறு ஒயிட் கண்ணாடி தான் போட்டுக்குவார். அப்போ வந்து இவனால் எழுத முடியலை. சரி இவனை தனியாக கொண்டு போய் இந்த லெட்டர் பேட்டில் உள்ள மேட்டரை அதில் எழுத சொல்லு, எழுதிட்டு வரட்டும், கொஞ்சம் அவனை ஆசுவாசப்படுத்திக்கோங்க அப்படின்னு அவனை கீழே வந்து. அப்போ வந்து மகாலிங்கம் இருந்தார். மகாலிங்கம் இப்போ சமீபத்தில் தான் இறந்தார். குண்டு கல்யாணத்துக்கு அண்ணன், குண்டு கருப்பியாவுக்கு மகன், அவர் தான் இருந்தார். இப்போ சமீபத்தில் இறந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை வச்சு எழுத சொல்கிறாங்க. எழுதிட்டு மறுபடியும் கொண்டு போய் தலைவர்கிட்ட. அப்போ ஜேபிஆர், நான், கண்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவர் ரெண்டையும் ஒத்து பார்த்தாரு. இது வேறையாக இருக்குது, இது எழுத்து வேறையாக இருக்கா, சரி நீ வெயிட் பண்ணு அங்கே போய் உட்காருங்க கீழன்ட்டு. உனக்கு இவனை பற்றி நல்லா தெரியுமா அப்படின்னாரு. நல்லா தான் தெரியும் உங்ககிட்ட. ஆமாம், அவன் பழைய ஆள். கண்ணன்ட்ட கேட்டார், ரகுநாதன் அப்படின்னா. ரகுநாதன் பழைய ஆள், அவனும் பழைய ஆள் தான், அவனும் தெரியும். அவன் வந்து கையை பார்த்தீங்களாண்ணே அப்படின்னாரு. பார்க்கலையே, அவனை வரவழைச்சி பாருங்கள், அவனை கூப்பிடு. மறுபடியும் பார்த்தாரு, கை புறம் இது என்னன்னு கேட்டார். தலைவா அவன் படம் வரும்போது பூரா அவனுக்கு தீவாரணம் செய்வேன், வெறுங்கையில் இதெல்லாமா செய்யலாமாடா, என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்க, அதோடு நீ ஒரு உழைப்பாளி, சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவன், கை இதானா என்ன பண்ணுறது, சரி நீ இருன்னு நாவலரை வர சொன்னாங்க. வர சொல்லிவிட்டு இந்த கீழே இருக்கா அவனை கூப்பிடு அப்படின்னோடனே, இவனை எதுக்கு கட்சியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை எதுக்கு நீக்கணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாரு. இந்த இருக்கு லெட்டர் பேடு, இதை வச்சு தான் அவர் தலைமை கழகத்திலேருந்து வாங்கிடுவார்ல, இதை வச்சு தான் அவனை நீக்கியிருக்கிறீங்க அப்படின்னா. ஆமாம், அவர் நான் அசிங்கமாக திட்டிருக்காரா அதனால் நிற்கினேன். அவனை விசாரிச்சிங்களா? இல்லை விசாரிக்கலை. ஏன் விசாரிக்கலை? இல்லை அந்த லெட்டர் பேடு இருந்தது, அந்த ப்ரூஃப் போதும் இல்லையா அப்படின்னாను. அது எப்படி போதும், இந்த கட்சியை வந்து நான் ஒரு தொண்டர்கள் மூலமாக தான் உருவாக்கியிருக்கேன், அவங்க தான் இந்த கட்சியினுடைய அடித்தளம், அவங்க தான் நமக்கு தலைவர்கள், நீங்களோ நானோ தலைவர் கிடையாது, இந்த கட்சியை வழி நடத்துகிறவங்க அவங்க தான். அதனால் அவங்க ஒவ்வொரு தொண்டனும் இந்த கட்சிக்கு தேவை, ஒருத்தனையும் நான் இழக்க விரும்ப மாட்டேன். அதனால் இப்போவே அவனை வந்து சேர்த்து அறிக்கை கொடுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நான் கடைசியாக சொல்கிறது, எந்த தொண்டனையும் விசாரிக்காமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீக்கக்கூடாது அப்படின்ட்டார். உடனே நாவலரே அதில் கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஏன்னா இவனுடைய எழுத்து வேறு, அதனுடைய எழுத்து வேறு, அவர் பெரிய படித்தவர்,
நம்ம இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, எவ்வளவு தலைவர் வந்து தொண்டர்கள் மேலே. அதாவது உள்ளபடியே அந்த தொண்டர் எழுதிய கடிதம் அது இல்லை இல்லை, ஓ, இப்போ யாரோ அரசியல் அதுக்கு பிறகுதான் அவங்ககிட்ட சொல்கிறாரு தலைவர், நீ லெட்டர் பேடை எங்கே வச்சுருந்தேன்னு கேட்குறாரு. சைக்கிள் கடை அந்த இதில் போட்டிருப்பேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் லெட்டர் பேடை போடலாமா? அப்போ உன் கடைக்கு வர உனக்கு வேண்டாதவன் யாரோ வந்திருக்கானே, இந்த மாதிரி எழுதியிருக்கானே, நான் அதை காமிச்சார். இது நான் எழுதலைண்ணே, இதுதான் இவன் எழுத்து, இது எழுதலை. அது தெரிஞ்சிருதில்ல, ஆளை பார்த்த உடனே அவர் கணிப்பார்ல. அப்போ வந்து உனக்கு வேண்டாதவன் யார் வந்திருக்கான், அவங்க எழுதி இவருக்கு அனுப்பியிருக்கிறான், அவனை அதனால தான் நீக்கியிருக்காங்க, இப்போ தெரிஞ்சுக்கோன்னு தலைவரே அவன்கிட்ட சொல்கிறாரு. ஐயோ தெய்வமே, நான் அது மாதிரியெல்லாம் செய்வேனா, நான் எப்படி எழுதுவேன், அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நாவல்கிட்டே சொல்லுவார். ஐயா நாமெல்லாம் உங்களை எழுதலை ஐயா, வந்து நீங்கள் எதுவும் என்ன நினச்சிட்டிங்களா அப்படின்னு ஒன்று நாவல் இருக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உடனே சேர்த்தாச்சு, நாவலரை போக சொல்லியாச்சு. போக சொன்ன உடனே கண்ணனை கூப்பிட்டாரு. அவன் என்ன தான் வேலை செய்கிறானோ, சைக்கிள் தானே வச்சுருக்கான், பஞ்சர் ஓட்டுறான், ஒரு சைக்கிள் வச்சுருக்கான். அவன் கடைக்கு வரும்போது வேலையை முடித்து போகிற வரைக்கும் அந்த சைக்கிள் சும்மா தானே இருக்குது, அதை அவன் வாடகைக்கு விடுவான். அப்படியா, அப்புறம் அதில் என்னடா வரும் அப்படின்னாரு. இதில் ஏதோ 2 ரூபா 3 ரூபா வரும், பஞ்சர் 4-5 பஞ்சர் ஓட்டுவேன். அப்போல்லாம் பஞ்சர் ஓட்ட உங்களுக்கு 25 காசு 30 காசு தானே, அதில் வரும். ஒரு 5 ரூபாக்குள்ளே ஒரு நாளைக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னான். குடும்பமெல்லாம் கல்யாணம் அப்போ தான் அவனுக்கு புதுசாக ஆச்சு. உடனே 23 சைக்கிள், புது சைக்கிள் அவனுக்கு வாங்கி, அவனுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் நேர திருச்சி போட்டுவிட்டு, திருச்சியில் இருந்து கரூர் போகிற பஸ்ஸில் குளித்தலைக்கு போயிடணும். போட்டுவிட்டு 23 சைக்கிள் இருக்குடா, இதை வச்சு நீ நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தின உடனே, தெய்வமே எனக்கு நான் உங்களை பார்த்ததே போது, இதெல்லாம் எனக்கு எதுக்கு, என் வாழ்க்கையில் நான் இனிமேல் செத்தே போகலாம்ங்கிறான். உங்களை பார்த்துட்டெல்லாம் இனிமேல் செத்து போயிடலாம், எதுக்குடா நீ வாழணும், அதனால் இருன்னு. இப்படி ஒரு சாதாரண ஒரு எளிய தொண்டனை கட்சியை விட்டு நீக்கினதுக்காக வரவழைச்சி, அவனை ஏன் நீக்கினாங்கன்னு அந்த கேள்வி கேட்டு அந்த தொண்டனுக்கு உதவி, இப்படிப்பட்ட தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை எங்கேயோ இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அடிமைகளையெல்லாம் விலை கொடுத்து காசு வாங்கி இவங்களை வச்சுக்கிட்டு, ஒன்றிய செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் வந்து எங்களுக்கு வழிமொழிந்தா முன்மொழிந்தா போதும், நான் பொதுச் செயலாளர் ஆயிரம்னு புரட்சித் தலைவர் உருவாக்கின சட்டத்திட்டத்தை மாற்றி தொண்டர்கள் தான் ஓட்டு போடணும். அப்போ நீ வந்து யாரும் எதிர்த்து போட்டி போடலைன்னா பரவாயில்ல, தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ஒரு தொண்டன் வேட்புமனு பண்ணால் எலெக்ஷன் நடத்தணும். ஆனால் இவர் தோதுக்காக எல்லாமே மாற்றிட்டு நடத்துகிறார். அதனால தான் இப்போ ஓபிஎஸ் சின்னமெல்லாம் அதை எதிர்க்கிறாங்க. அந்த சட்டத்திட்டத்தை மாற்றுறது எப்படி மாற்றுறது, அதை மாற்றவே முடியாது. எம்ஜிஆர் உருவாக்குனதே எதுக்கு, தொண்டர்களை விட்டு இந்த கட்சி போயிடக்கூடாதுன்னு தான். அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இவங்கள்ட்ட இருந்து பழிவாங்கப்பட்டாலும் இன்றைக்கும் நாங்கள் எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா, எம்ஜிஆரை தொண்டனா உண்மையாகவே மானசீகமாக ஏற்றா அவன் வேற எங்கேயும் போக மாட்டான். நம்ம இந்த உட்கட்சி விவகாரங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 சம்பவம் குறிப்பிட்டீங்க. 2 சம்பவத்தை பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு சம்பவம் இது, மற்றொரு சம்பவம், இன்னொரு சம்பவம் எனக்கே நேரே ஏற்பட்ட சம்பவம். இப்போ வந்து நான் வந்து இப்போ திருச்சி மாவட்ட அண்ணா பொதுத் தொழிலாளர் சங்கத்தினுடைய 4வது வட்ட செயலாளராகவும் இருந்தேன், பொதுத் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்தேன், அதாவது லேபருக்கு. அப்போ வந்து நான் அந்த லேபர்களெல்லாம் சந்திக்கும்போது, அண்ணன் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் லிமிட்டெட்டில் உள்ள கம்பெனிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ உண்டு, இபிஎஃப் உண்டு, சர்வீஸ் புத்தகம் உண்டு, சேலரி லிமிட்டேஷன் உண்டு, அடிப்படை சம்பளம் கிரேடுக்கு தகுந்தபடி இருக்கும். ஆனால் ஒரு ஹோட்டலில் ஒரு 10 வருஷம் இருக்கிறான், 25 வருஷம் இருக்கிறான், ஒரு ஜவுளி கடையில் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறான், ஒரு மெடிக்கல் கடையில் இருக்கிறான். இப்படி தனியார் கடைகள் எவ்வளவோ நிறுவனங்கள், ஜவுளி கடை, மளிகை கடை, மருந்து கடை, இப்படி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஹார்ட்வேர் கடை, இப்படி எவ்வளவோ கடைகள் இருக்கு இல்லையா. இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அப்போ இந்த இயக்கம் முழுக்க தொழிலாளர்களையும் உழைப்பாளி, ஏன்னா புரட்சித் தலைவருடைய வாசகமே உழைப்பவரே உயர்ந்தவர் தான். எங்களை பொறுத்தளவில் உழைப்பவர் தான் உயர்ந்தவர், மீதி எல்லாரும் உழைக்காமல் கொள்ளையடிக்கிறவன்லாம் எங்களை பொறுத்தளவில் தாழ்ந்தவர் தான். அதனால தான் அதை வந்து இது பண்ண உடனே சரி இதை தலைவர்கிட்ட நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டு, அதாவது இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு மளிகை கடை, மருந்து கடை, ஜவுளி கடை, ஹோட்டல், இந்த மாதிரி கடைகள் ஷாப் ஆக்டுங்கிற ஒரு இதை உருவாக்கி இவங்களுக்கு ஒரு அடிப்படை சம்பளம் உருவாக்கணும், இவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ உருவாக்கணும், இவங்களுக்கு ஒரு இபிஎஃப் உருவாக்கணும், இவங்களுக்கு ஒரு சர்வீஸ் புத்தகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு, அதை எங்களுடைய மாவட்ட செயலாளர் திருச்சியில் அப்போ கே. சவுந்தரராஜன் இருந்தார்,
அதிமுக உருவாக்குனதில் 12 பேரில் இப்போ அவர் ஒருத்தர் தான் திருச்சி இருக்கார். சவுந்தரராஜன். இப்போ பேட்டி கொடுக்குறாருல, ஆமா, ஆமா. அவர் மட்டும்தான் இருக்கார். அவர் தான் இருக்கார். அதிமுகவோட ஃபவுண்டர்ஸில் அவரும் ஒருத்தர். ஆமாம், அவர் தான் அப்போ திருச்சி மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ. அவர்கிட்ட கொடுத்தேன். ரெண்டாவது எனக்கு வந்து அப்போ அன்பில் தர்மலிங்கம் திமுக எம்எல்ஏ, அவரும் எனக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தார். அடுத்த அவர் தலைவருக்கும் அவருக்கு ரொம்ப நெருக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து. தற்போதைய அமைச்சரின் தாத்தாவா? ஆமாம், இப்போது அமைச்சர் அவருக்கு தாத்தா. தாத்தா. அப்போ அவர் வந்து புரட்சித் தலைவருக்கும் அன்பில் தர்மலிங்கத்துக்கும் ரொம்ப நெருக்கம். அவங்க கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது. திருச்சிக்கு வர நேரமெல்லாம் அவரும் வந்து பார்ப்பார். அதனால் அவர்கிட்டையும் கொடுத்தேன், அண்ணன் நீங்கள் பார்த்து கொடுங்கண்ணே. சரி, நான் தலைவரை பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சந்தோஷமாக வாங்கினார். அதே மாதிரி காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸினுடைய தலைவர் குமரி ஆனந்தன் இருக்கார்லே, அவரும் எனக்கு ரொம்ப நட்பு. அவரும் ஏன்னா அவர் தமிழ் பேசுகிறதுனால, தமிழ் பற்று உண்டுங்கிறதுனால அவர்கிட்டையும் கொடுத்தேன். அவரும் தலைவர் அன்றாடம் போய் பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா இந்த செய்தி தலைவருக்கு போகணும் இல்லையா, இவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தேன். இப்படி இருக்கிற நேரத்தில் தலைவரே திருச்சியில் வந்து இறங்கி நாகப்பட்டினத்துக்கு ஒரு திருமணத்துக்கு போகிறதுக்கு வர்றாருங்கிற தகவல் எனக்கு கிடச்சிது. அப்போ உடனே நான் மாவட்ட செயலர்கிட்ட சொன்னேன், அண்ணன் நான் தலைவர் அன்னைக்கு பார்க்கணும், இது உங்கள் கோரிக்கைன்னு. சரி, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. புரட்சி தலைவர் வந்து திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து இறங்கி நாகப்பட்டினம் ஒரு மேரேஜுக்காக போகிறாரு. அப்போ மாவட்ட செயலாளர், நீங்கள் அதிகாலையிலேயே நம்ம ராக்போர்ட்டில் வராரு, நம்ம வந்துடுங்க, நம்ம 2 பேரும் போய் தலைவரை ஸ்டேஷனில் வரவேற்பு பண்ணி, அப்போ வந்து வெளியவே இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வெட்டி கூட்டங்கள் எல்லாம் 10 இதெல்லாம் இப்போ இவங்க ஒன்றும் இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ பாதுகாப்புங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ முதலமைச்சர் ஜானகி அம்மாவோட வந்தார். அப்போ காரில் ஏற போகும்போதே நான் என்னுடைய பெட்டிஷனை கொடுத்தேன். அவரும் நானும் தான் அந்த இடத்துல. என்னது அப்படின்னாரு, தொழிலாளர்களுக்காக கொடுக்குறேன். சரி, அங்கே வா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா, அங்கே பேசிக்கிடுவோம் அப்படின்னு சைடு பாக்கெட்டில் வச்சுட்டாரு. திருப்பி நானும் அவரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம். அப்போ உள்ள தலைவர் வந்து சாப்பிட்டுட்டு, அப்போ முத்துங்கிறவர் சினிமாவில் இருந்தவர், தலைவருக்கு டெய்லரிங் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறவர், முதலமைச்சர் ஆன பிறகும் தலைவர்கிட்ட இருந்தார். உதவியாளர் மாதிரி இருந்தார். ஆமாம், இருந்தார் முத்து. அதாவது அந்த ட்ரெஸ் அமைப்பு பார்க்குறது, அவருக்கு இந்த மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறது எல்லாமே அவர் பண்ணார். மாணிக்கம் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டார். மாணிக்கம் அன்னைக்கு இருக்கிறாரு, முத்து இருக்கிறார். அப்போ மாணிக்கம் உள்ளே போனால் மாணிக்கம் வந்து திரும்பவே மாட்டான், யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரே தலைவர்னால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்புறம் முத்துட்ட சொன்னேன், நான் போய் சொல்லக்கூடாதுன்னா சவுந்தரராஜன் சொல்கிறாரு, உள்ளே போங்க, சும்மா போங்க, நான் சொல்கிறேன்ல, ஏன்னா ஹாலுக்கு வரட்டும் பேசுகிறேன்னா நீங்கள் என்ன உள்ளே போக சொல்கிறீங்களா? அவர் உள்ளே போனால் அவர் சட்டை போடலை, ஒன்றும் போடலை, தப்பு போடலை, இவர் போய் சாக்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காரு முத்து. அப்போ என்ன அப்படின்னாரு. இல்லை, அங்கே கொடுத்தான். அது சரி, இப்போ என்ன உனக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா நீ? அதுக்குள்ளே உனக்கு அவசரமா? ஏன் சவுந்தரர் உன்னை உள்ளே போய் சொல்லிட்டானா அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொல்லாமல் எப்படி? பாதுகாவலர்கள்லாம் அப்போ கிடையாது, இருக்காங்க. ஆனால் நாங்கள் சாதாரணமாக அப்போ போகலாம், எந்த தடுக்கலாம் மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஆனால் எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இவர், எடப்பாடி மக்கள் செல்வாக்கு தலைவரை, இவருக்கு எத்தனை பேர் கருப்பு பூனை தொங்கிக்கிட்டு போகிறான், இவர் யார் என்ன பண்ண போகிறாங்க? அவருக்கே எளிமையாக இருக்கும். உள்ளே போனோடனே சரி வெயிட் பண்ணி இந்த வந்துடுறேன்னாரு. வந்தார். வந்த உடனே அண்ணன் நான் பெட்டிஷன் கொடுத்தேன்ல அப்படின்னேன். அதுக்கு இடையில் வந்து ஒரு தினகரன் ரிப்போர்ட்டர் வந்து அவரை கொஞ்சம் சூடு ஏற்றிட்டார். முதலமைச்சருடைய பயணம் எங்கே இருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டார். எங்கே இருந்து தொடங்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை, எந்த ஜில்லாவில் இருந்து தொடங்குது? அப்போ ஜில்லாங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. எந்த ஜில்லாவில் இருந்து தொடங்குது? தஞ்சாவூர் ஜில்லாவிலிருந்து என்னுடைய பயணம் தொடங்குதுன்னு புரட்சித் தலைவர் பதில் சொன்னார். தஞ்சாவூர் ஜில்லா எங்கே இருந்து தொடங்குது அப்படின்னு அந்த தினகரன் ரிப்போர்ட்டர் கேட்டார். அவர் வேணும்னே இவரை கதர்க்கமாக கேட்டார். எல்லோரும் சும்மா இருந்தாங்க. அவங்களும் எல்லா நிருபரும் வந்திருக்காங்க, கலெக்டரும் வேறு இருக்கார். அப்போது இந்த கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டார். உங்களுடைய ப்ரோக்ராம் லிஸ்ட்டை நீங்கள் மாவட்டத்தில் பிஆர்ஓட்ட கேட்கணும். பிஆர்ஓ உங்களுக்கு ப்ரோக்ராம் லிஸ்ட் கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த பத்திரிக்கை தொழிலுக்கு வரும் முன்னாடியே எப்படி நடக்கணுன்னெல்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலையா அப்படின்னாரு. அவரால் பதில் சொல்ல முடியல. முதல்ல ஏன்ட்ட முதலமைச்சர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும், அதுதான். ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் ஏன்ட்டு கேட்கக்கூடாது, புரியுதா? ஏன் யார் சொல்லி கேட்குறீங்க இந்த கேள்வியை? நான் எப்படி போகிறேன்னு உங்களுக்கு வேணுமா? நீங்கள் அதை தகவல் வேறு யார்ட்டும் சொல்லணுமா? சரியில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளியே போகிற நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார்.
நான் என்னடா இப்படி ஒரு எமோஷன் ஆகிற நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டாருன்ட்டேன். என்ன சொல்லு நான் அந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்தேன்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் குளித்து அவர் ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ் போட்டார், வேறு ஜிப்பா. உடனே இப்படி பையில திறந்து இதானே நீ கொடுத்த, நான் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு நான் யார் யார்கிட்ட கொடுத்தேனோ அவ்வளோ பேரையும் அவர் சொன்னார். ஓ நீ சவுந்தரராஜன்ட்ட கொடுத்துருக்க, முசிறிப்புத்தன்ட்ட கொடுத்துருக்க, அன்பில் தர்மலிங்கத்திட்ட கொடுத்துருக்குற, குமரியானந்தன்ட்ட கொடுத்துருக்குற, எல்லாரும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. இது செய்யணுன்னு எல்லோரும் தொழிலாளர்கள் பூரா உங்களை நம்பி தானே இருக்காங்க அப்படின்னோடனே, அதனால தான் மாற்றி வச்சு இந்த சட்டையை இதில் வச்சுருக்கிறேன். இவ்வளோ பேர் கொடுத்ததும் நான் சொல்கிறேன்னா அப்போ நான் அதை வந்து வச்சுருக்கேன். நீ இப்போ உனக்காக எதுவுமே கேட்கலல்ல, நீ தொழிலாளர்களுக்கு தானே கேட்குற, அதனால் நான் எதுக்கு உன்னை தப்பாக நினைக்கிறேன், எல்லாரும் அவனுக்கு தான் கேட்குறான், நீ தொழிலாளருக்காக கேட்குறேன், நான் செய்கிறேன், கூடிய விரைவில் நான் சென்னைக்கு போனோடனே செய்கிறேன் அப்படின்ட்டார். சென்னைக்கு போன பிறகு அவர் அமைச்சரவை கூட்டி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு புரட்சித் தலைவர் ஆலோசனை பண்ணி தமிழ்நாடை 3 கேடராக பிரித்து ஏபிசி, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இது ஏ கேடர். திருச்சி, தஞ்சை, திருநெல்வேலி, சேலம் பி. அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் சி. 3 கேடராக பிரித்து இந்த கேடரில் அடிப்படை சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும், அடுத்து அவங்களுக்கு வாரத்தில் மாசையில் எத்தனை நாள் வார லீவ் இல்லாமல் எத்தனை நாள், 3 நாள் வாரம் லீவ் இல்லாமல் 3 நாள் கொடுக்கணும், எல்லாருக்கும் இஎஸ்ஐ இருக்கணும், மெடிக்கல் கவர்மெண்ட்டில் போய் மெடிக்கலுக்கு இஎஸ்ஐ கார்டு கொடுக்கணும், ப்ராவிடன்ட் ஃபண்டு கம்பல்சரி, அவன் இதில் 100 ரூபா பிடிச்சா நீங்கள் 100 ரூபா போடணும், பிடிச்சி ஏபிஎஃப் வைக்கணும், சர்வீஸ் புக்கு கொடுக்கணும், இவன் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு. இடையில வந்து காரணம் இல்லாமல் அவனை நீக்கக்கூடாது, 3 மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். எல்லாமே பெரிய பெரிய லிமிடெட் கம்பெனியில் என்ன இருக்கோ அதையெல்லாம் கொண்டு சாதாரண கடைகளில் பணிபுரிவோருக்கும் அது கடை வந்துருச்சு. இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது, எல்லாரும் இஎஸ்ஐ இருக்குது, இபிஎஃப் இருக்குது. இது நீங்கள் போட்ட விதையா? ஆமாம், அதை வந்து சட்டமாக்குனார். இப்போ அந்த சட்டமாக்குனதை அந்த சட்டப்பேரவை தலைவராக இருந்த அவரே இந்த புக்கில் அவர் அணிந்துரையில் எழுதியிருக்கிறார். 8வது வள்ளல் எம்ஜிஆர்களை இது நான் நூல் ஆசிரியர் யார்? இது நூலியாசிரியர் மணவை பொன்மாணிக்கம். அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன காரணத்திற்காக பதிவு பண்ணியிருக்காருன்னா, ஒரு தொண்டரோட கோரிக்கை ஏற்று. ஆமாம், அவர் வந்து எம்ஜிஆர் சட்டமாக்க ஏற்றப்பட்டதுன்னு பதிவு செய்ய. ஆமாம், ஒரு தொண்டர் சொன்னதை எப்படி எம்ஜிஆர் மதிக்கிறாரு, எம்ஜிஆருக்கு என்னென்ன வகையில் அவர் வாழ்க்கையில் நடந்ததுங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணதில் மணவை பொன்மாணிக்கம் பதிவு பண்ணல. இது வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் அந்த புக்கு ஓடி இருக்கு. இந்த இதில் முதல் பக்கத்திலே என்னுடைய பேர் இருக்குது. அதை சட்டமன்றத்தில் சட்டமாக்கினதுலேயே இது காளிமுத்தே இது வந்து எனக்கு அணிந்துரையில் எழுதியிருக்காருன்னா இதை விட எனக்கு என்ன எவிடன்ஸ் வேண்டியது இருக்குது? புரட்சித் தலைவர் நான் சொன்ன ஒரு சாதாரண தொண்டன் சொன்னதை இப்போ மனுக்கள்லாம் வருது, ஆனால் தண்ணியில் மிதக்குது. மனுக்கள்லாம் கொடுக்குறாங்க, தண்ணியில் மிதக்குது. இன்னும் இவங்கெல்லாம் மனுக்கள் வாங்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் சிந்தனை கிடையாது. எம்ஜிஆர் 24 மணி நேரம் தொண்டர்களையும் ஏழை எளிய மக்களையுமே சிந்திச்சார். அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் அவரை யாராலும் வெல்ல முடியலை. அவர் உருவாக்கின கட்சியை இவங்க இன்னைக்கு வந்து கூறு போடுறாங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஆரம்பகால ஆட்கள்னால் அவருக்கு பிடிக்க மாட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களோட நட்பு, அவருடைய செயல்பாடுகள், முதலமைச்சராக இருந்தபோதே ஒரு கடைகோடி தொண்டனோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வார், கனிவோடு பரிசீலனை செய்வார், சந்திப்பார், எந்த பாதுகாவலர் கிடையாது, எந்த படவடவர்கள் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்வது மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியான இயக்கத்தை தற்போது கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சீங்க. என்ன சார் உண்மையில் தற்போதைய அதிமுகவில் என்ன தான் நடக்குது? ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி, உங்களை போன்ற மூத்தவர்கள், ஆரம்பகால புரட்சித் தலைவரோடு பயணித்தவர்கள் இந்த கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வரதை பார்க்க முடிகிறது. தற்போது என்ன சார் அதிமுகவோட சிக்கல்கள் தான் என்ன சார்? இந்த அதிமுகவில் வந்து ஒரு பழனிசாமி வந்து கட்சியினுடைய நலனை பார்க்கல, கட்சியினுடைய நலனையும் வெற்றியும் மக்களுடைய நலனையும் கருதுனா அவர் எல்லாரையும் அரவணைப்பார். ஆனால் அவர் தன்னுடைய தலைமை பதவியை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கம்தான் அவருக்கு இருக்குது. அதாவது தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கட்சி இருக்கணும்,
இதுக்கு கட்டுப்படாதவங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள்லாம் ஒரு தலைமை ஏற்கக்கூடிய நபரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும்ன்றது அது அது ஒரு சரியான பார்வை சரியான தானே சார்? தகவல். அதுல இப்போ என்ன சார் தலைவர் தவறு? இப்போ எம்ஜிஆர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே வச்சுருந்தாரு. ம். ஆனால் எல்லாருக்கும் அவங்கவங்க உரிமையை கொடுத்தாருல. ம். இப்போ உரிமையை கொடுத்தாரு. அவர் வந்து பேச விட்டு ரசிப்பார். அவர்கிட்ட ஒரு 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 செக்ரட்டேரியட்டில் நானும் ஒரு என் நண்பரும் போனோம். எனக்கு ஏதாவது செய்யுங்க தலைவரன்னு அவன் சொல்கிறான். என்னடா செய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் உன் பதவியை கொடு அப்படின்னு கேட்டான். ஒரு நாள் பதவி, எந்த பதவியேன்னு கேட்டார். ஒன்று முதலமைச்சர் பதவியை கொடு, இல்லை பொதுச் செயலாளர் பதவியை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னே கேட்டான். உடனே சிரிச்சுக்கிட்டாரு. அவர் வந்து அதுக்காக கோபமடைகிறது ஒன்று, என்ன வேணாலும் உரிமையாக சொல்லலாம். நீ கட்சியை விட்டு நீக்கிட்டான்னா ஒருத்தன் வச்சுக்கோங்களேன், நீக்கிட்டான்னா அவன் வருவான், என்னடா ஆச்சு கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க தலைவரே, பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட மாட்டேங்கிறா, சாப்பாடு போட மாட்டேங்கிறா, இல்லைன்னா நான் ரோட்டில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உரிமையோட. அவர் சிரிச்சிட்டு உடனே அவனை கட்சியில் சேர்ப்பார். தலைவர் ஏதோ ஒரு காரணத்தினால நீக்குவார், அப்புறம் சேர்ப்பார். இல்லை அவங்களே பிரிஞ்சு போய் அவங்க வாரன்னாலும் தாயுள்ளத்தோடு இருந்தார். அவர் இருந்த காலம் வரை இதே அணுகுமுறையோடு தான் இருந்தார். எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்ப கால எம்ஜிஆர் இறுதி வரை அப்படி தான் இருந்தார். அவர் ஒரு சிறிய மாற்றம் கூட இன்னும் நிறைய இருக்கு சொல்லலாம். ஆனால் அது பின்னாடி வர்றப்ப சொல்லலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது, இனிமேல் பிறக்கவும் மாட்டான். அப்படி ஒரு கருணை உள்ள. ஆனால் அப்போ வந்து அவருடைய அருமை எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு எதையும் கேட்கணும்னு தெரியலை, வாங்கணும்னு தெரியலை, சொத்து சேர்க்கணும்னு தெரியலை, எதுவுமே தெரியலை. இவர் இருக்காரு, நம்ம இருக்கிறோம், இவர் நிரந்தரமாக அந்த உலகத்தில் வாழ போகிறாரு, நம்ம இருக்க போகிறோம்னு தான் நினச்சேன் வெளியே. இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பதவி வாங்கின உடனேயே எப்படி காசு சம்பாதிக்கலாம் எப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. அதனால தான் இவங்க கூட இருக்க முடியாதுன்ட்டு நாங்கள் வெளியே வந்து நாங்கள் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இந்த இயக்கத்தை உருவாக்கணும். இதை முறையாக பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ இந்த அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எப்போ துவங்கப்பட்டது? இப்போ சமீபத்தில் கூட செய்தியாளர் சந்திப்பு நேத்திக்கு நடத்துது. ஆமாம், 2016. என்ன செய்தியாளர் சந்திப்பு, என்ன காரணம் அது? எதுங்க செய்தியாளர் சந்திப்பில் எதற்காக நடத்தினீர்கள், என்ன முன் வச்சிங்க? அதாவது இந்த கட்சி எதனால் துவங்கப்பட்டதுன்னு இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே நாங்கள் இதை துவங்கிட்டோம். ஏன்னா இங்கே வந்து சரியான இது இல்லைன்ட்டு, இனிமேல் இங்கே இருக்க முடியாத நிலை இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் இதை துவங்கிட்டோம். முதல்ல இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இவ்வளோ காலம் நடத்திக்கிட்டு வந்து இங்கே குழப்பங்கள் இப்போ மேலும் அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த இயக்கத்தை ஒரு வலுவான ஆளை வச்சு நடத்தினா எம்ஜிஆர் தொண்டர்களெல்லாம் ஒன்றிணைக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஓபிஎஸ்ஸை போய் பெரிய குளத்தில் சந்தித்தோம். நீங்கள் இந்த கட்சியை எடுத்து நடத்துங்க. ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு அடிப்படையாக எதுவும் இல்லை, ஒரு அமைப்பு இல்லை. ஒரு உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருக்கிற வழியே அது அரசியல் இயக்கம் கிடையாது. அதனால் அதை எடுத்து சொல்லி எங்கள் கொடியெல்லாம் காமிச்சு, ஃபோட்டோஸ் இருக்குது, கொடியெல்லாம் காமிச்சோடனே அவருக்கு படமெல்லாம் பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லியிருந்தார். அவங்க மாவட்ட செயலாளர் கலந்து சொல்கிறேன்னாரு. இப்போ நான் 2-3 நாளையில் கூப்பிடுவார். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கினார், தொண்டர்களை நீக்கினார். இப்போ என்ன மாதிரி பழைய ஆட்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறோம்னு வைங்களேன், சந்திக்கணும் அப்படின்னா. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக வலியுறுத்தி தான் இருக்கிறாங்க எல்லாமே. ஆமாம் ஆமாம், டிடிவி மட்டும்தான் தனி கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஆமாம். அம்மையார் சசிகலா தினகரன் கூட ஓபிஎஸ் வந்து இது அதே ஸ்டாண்ட் பைல இருக்காரு. இப்போ நீங்க உங்க கட்சியை ஒருவேளை அவர் நடத்த சொல்றான். அவருக்கு வழி இல்லைன்னா எங்க கட்சியை நடத்துங்க, நாங்க எம்ஜிஆர் பேர்ல தான் வச்சிருக்கிறோம், அதனால வந்து நடத்துங்கன்னு அவர்கிட்ட சொல்றோம். அவருக்கு விருப்பம் இருக்கு. ஆனாலும் இந்த ஃபைட்டையும் பார்த்துக்கிடுவோங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனால் இது முடியாத பட்சத்தில் அவர் வருவாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அநேகமாக கூடிய சீக்கிரம் முடிவு எடுத்தாங்கன்னு தேர்தல் நெருங்கிருச்சு இல்லையா, அதனால் இருக்குது. தினகரன் வந்து அம்மா இருக்கும்போதே 11 வருஷம் இந்த கட்சியில் இல்லை. அவருக்கு இந்த கட்சிக்கும் தலைவர் இருக்கும்போது அவருக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. என்றைக்கு அவங்க சசிகலா அம்மா உள்ளே என்ட்ரி ஆகிறாங்களோ அதுக்கு பிறகு தான் அவருக்கு தொடர்பு ஏற்படுது. அதுக்கடுத்து அவங்க எங்களை மாதிரியெல்லாம் வந்து களத்தில் இறங்கி போராடி கட்சியெல்லாம் தினகரன் ஒன்றும் வளர்க்கலை. எங்களை மாதிரி கிளையில் இருந்து மேலே ஏறி வந்தல. சசிகலா அம்மா வந்து அம்மாட்ட இருந்தாங்க, அதனால் அதை வச்சு அவங்க எம்பி வாங்கினாங்க, நின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளையிலே அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. 11 வருஷம் இல்லை, அம்மா இறந்த பிறகு தான் வராங்க. இந்த இயக்கத்துக்காக போராடின எங்களை மாதிரி எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, நான் அவங்கள தான் வந்து முன்னிறுத்தி பேசுகிறேன். அவங்கெல்லாம் விரும்புகிறது கட்சி பேரை சொல்லி நீங்கள்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு. இப்போ நாங்கள் தினகரன் உட்பட அந்த கோரிக்கையை வைக்கிறோம். நீங்கள் வந்து கூறு போடுறதுனால ஏடிஎம்கே ஓட்டு தானே பிரியுது. இப்போது ஒரு சின்ன ஒரு கேள்வி சார், நீங்கள் உங்களை போன்ற அதிமுகவோட அனுதாபிகள், எம்ஜிஆரோட பயணித்தவர்கள் நிறைய பேர் வெளியில் இருக்குங்க. ஆமாம், சில நபர்கள் தான் இயக்கம் கட்சிகளாக கூட உங்களுடைய செயல்பாடு இருக்கிறத பார்க்குறோம். எல்லாமே இப்போ ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்போது எல்லாம் வெளியில் வரீங்க. ஆமாம், அதை இவ்வளோ நாள் உள்ள வராமல் இருந்த நபர்கள் கூட
ஐயோ இப்படி போதே அப்படின்னு நீங்கள் ஒரு நல் எண்ணத்தின் அடிப்படையில் வரீங்க. நல் எண்ணத்தில் வரக்கூடிய எல்லாமே ஒரே முழக்கத்தை தான் முன்வைக்கிறீங்க. தயவு வந்து எல்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்றத முழக்கத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அது ரொம்ப ஒரு தெளிவாக ஃபோட்டோவை இருக்காரு கூட சார். போட மாட்டேங்கிறாங்களே. ஒரு தலைவருடைய ஃபோட்டோவை அவர் போஸ்ட்டில் பாருங்கள், எம்ஜிஆரே இல்லாமல் இருக்குது. நாங்கள் எங்கள் எம்ஜிஆர் பேர்லேயே கட்சி வச்சுருக்கோம், எம்ஜிஆரை ஃபுல் சைஸில் போடுறோம். எங்களுடைய ஆதங்கம் அதில் தீர்த்துக்கிறோம். ஒரு புரட்சித் தலைவர் உருவாக்கின கொடுத்து சிவந்தகரம் கொடுவென்று கேட்கிறது, கொட்டட்டும் கோடி கோடி கொடிமை ஒளியட்டும் ஓடு ஓடின்னு நாங்கள் பத்திரிக்கையில் நான் எழுதினேன். அப்போ தலைவர் கேட்டது ₹1 கேட்டார். இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு புரட்சி தலைவர் ₹1 கேட்டார். கொடுத்து அப்போ நாங்கள் வந்து நான் கட்டுரை எழுதினேன். அதில் கொடுத்து சிவந்தகரம் கொடுவென்று கேட்கிறது, கொட்டட்டும் கோடி கோடி கொடிமை ஒளியட்டும் ஓடு ஓடி அப்படின்னு சொல்லி எழுதினேன். ₹1 எல்லாரும் மணி ஆர்டர் அனுப்புனாங்க தலைவருக்கு. அப்படி தொண்டர்களால் வளர்க்கணும்னு அவர் நினைச்சார். தொண்டர்களால் தான் வளர்த்தார். 24 மணி நேரம் தொண்டர்களே சிந்திப்பார். ஆனால் இப்போ தொண்டர்களே சிந்திக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் குவாலிக்காரன், மணல் கொள்ளக்காரன், பெரிய பஸ் அதிபர், இவங்க ஈடி ரைடியாக வருது, வருமான வரியாக வருது. நீ நியாயமாக இருந்தால் அந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் என்ன வேலை? சரி, உங்கள் பஞ்சாயத்து எதுக்கு பிஜேபி ஹெட் குவார்ட்டருக்கு போகிறீங்க? ஹெட் குவார்ட்டர் ராயப்பேட்டையில எல்லாம் இருக்குது, அங்கேயா இருக்குது? எந்த மானம் உள்ள அதிமுக புரட்சித் தலைவரை இதயத்தில் ஏற்றுறவன் பஞ்சாயத்தை டெல்லிக்கு போவானா? அதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் எங்கள் கட்சியை நடத்துறதுக்கு நாங்கள் ஓபிஎஸ்ஸை வரணும்னு கூப்பிட்றோம். ஒருவேளை அவர் வர தயங்குனா இந்த கட்சி ஒன்று சேரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படி ஒன்று சேரும் பட்சத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரே சக்தி படைத்தவங்களாக இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் ஒரு நிழலுக்குள்ள இருக்கணும்னா அது சின்னம்மாவால் தான் முடியும். ஏன்னா அவங்ககிட்ட எல்லாருமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவங்க தான். இவங்க பதவி வாங்கினவங்க எல்லாம் அவங்கள்ட்ட அவங்க சிபாரிசில் வாங்கின. இப்போ பன்னீர்செல்வம் பதவி வாங்கினார்னா எம்எல்ஏ ஆனது, முதலமைச்சரானது எல்லாமே அவங்க சின்னம்மாவுடைய பரிந்துரையின் பேரில் தான் அவங்க வந்தார் வழியே. இல்லைன்னா நேரடியாக அம்மாவுக்கு எப்படி தெரியும்? வேறு எல்லாமே இவங்க அதுக்கு முதல் உதவி பண்ணது டிடிவி தினகரன். ஏன்னா அவர் அங்கே பெரிய குளத்தில் நின்னதுனால இவர் ஒரு சாதாரணமானவரை இவர் நகர செயலாளர் ஆக்குறாங்க. நகர செயலாளர் ஆனதுக்கு பிறகு அந்த நகரசபை தலைவராகிறாரு. நகரசபை தலைவரானதுக்கு பிறகு அவர் எம்எல்ஏ ஆகுறாரு. எம்எல்ஏ ஆன உடனே இவங்க நம்பிக்கையை வச்சு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வரும்போது இவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்போ இவருடைய முன்னேற்றத்துக்கு முதல் படி தினகரன், அடுத்த முக்கியம் சின்னம்மா தான். அவங்களுடைய இதில் தான் அம்மா வந்து இவர் போட்டாங்க. அவர் அவங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்தாரு. அதனால் எங்கள் கட்சியை அவர் ஒரு இனிமையானவர், எல்லாருடையும் இனிமையாக பழகுறதுனால நாங்கள் அவரை நடத்த சொல்கிறோம். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை நடத்தணும்னா, குரூப் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா அது சின்னம்மாவில் மட்டும்தான் முடியும். ஏன்னா இவங்க அவ்வளோ பேரும் அந்த அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தவங்க தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல பூரா அந்த அவங்க திருமதி சசிகலா அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தார்கள். ஆமாம், அதனால் அந்த அந்த டோன் இப்போ கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இவங்களை பற்றி சொல்கிறது அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பதவி வாங்கி கொடுத்தாங்க இவங்க அவ்வளோ பேருக்கும். அதனால் இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகும் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அணிவகுத்து போய் இந்த அம்மாவை நீங்கள் வரணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு கொடுத்தது இவங்க தான் கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் தான் தியாகத் தலைவின்னு முதல் இது எழுதி கொடுத்தேன் அவங்களுக்கு. ஸோ அந்த வார்த்தை நீங்கள் தான், அந்த தியாகத் தலைவிங்கிற வார்த்தை நான் தான் முதல்ல அவங்களுக்கு எழுதி லெட்டர் ரேட்டில் எழுதி நீங்கள் வந்து வழி நடத்தணும்னு சொன்னேன். ஏன்னா இவங்க இவங்களுக்காக வந்து ஒரு மனுஷனுக்கு கட்டுப்படணும். அதாவது தலைவர் மாதிரி பொதுவாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒருத்தருக்கு கட்டுப்படவும் செய்யணும் இல்லையா? ரெண்டு இருக்கணும். இல்லைன்னா ஆளாளுக்கு தலைவராக இருந்தாலும் கட்சி நடக்கும். அம்மையார் சசிகலா அவர்கள் பெரிய முன்னாடி வரவே மாட்டாங்களா சார்? அவங்க பின்னால் இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார்களா? இந்த அரசியல் நகர்வுகளில் இப்போ நீங்கள் குறிப்பிட்றீங்க இல்லையா, அவங்க தான் வந்து அவங்க வந்து மிக சரியாக பயன்படும்னு. ஆனால் அவங்க ரொம்ப அது ஆக்டிவ் பாலிட்டிக்ஸுக்கு வராததுக்கு காரணம் வெளியே தெரியல. ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய தலைமைகிட்ட இருந்தவங்க. இப்போ வந்து ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு ஒன்று சேர்த்து ஒரு அமைப்புக்குன்னு வந்துட்டாங்கன்னா அப்போ வந்தால் அது வந்து நல்லா இருக்கும். இப்போ அவங்க ஓபிஎஸ் மாதிரியோ இல்லை இபிஎஸ் மாதிரியோ இல்லை தினகரன் மாதிரியோ ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க ஒரு பக்கம் நேரடியாக களத்தில் இறங்குனாங்கன்னா அது நிறைய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிருமே தவிர பிளவு ஏற்பட்டுரும்.
அவங்க பின்னிருந்து ஒன்று சேர்க்குற முயற்சியை இப்போ பண்ணுறாங்க. அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்தால் தான் எங்களை மாதிரி தனி அமைப்புகள் எத்தனை பேர் வச்சுருக்குறோம், புரட்சித் தலைவரை பேரில் விசுவாசம் கொண்டவங்க இப்போ எங்களெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்க்க முடியும். அவங்களால தான் அது முடியும். எல்லோரும் வாங்க ஒன்று சேருங்க அப்படின்னு எங்களுக்கும் அவங்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். தேர்தல் நேரத்தில் இன்னும் 6-7 மாதத்துக்கு அடுத்த தேர்தல் வரப்போகுது சார். இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய உட்கட்சி விவகாரம் இப்போ நீங்கள் சொல்ல கருத்தில் மிக சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறணுமா, திமுக வெற்றி பெறணுமா அப்படின்ற இடத்துல அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று தானே எல்லாமே நினைப்பீங்க. அதிமுக வெற்றி பெறணும், புரட்சித் தலைவர் ஆட்சி அமையணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சார். இந்த சில மாதங்களுக்கு முன்னால் இவ்வளவு நெருக்கடி நீங்கள் இப்படி உருவாவதற்கு ஒரு வகையில் எல்லாமே காரணமாக இருக்கிறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது சார், எந்த பொருளும் நெகிழ்வுத்தன்மையை உடைய பொருள் வந்து கெட்டு போகிறதில்ல, வளைந்து கொடுக்குற பொருளும் கெட்டு போகல. அது மாதிரி விட்டு கொடுக்குற மனிதனும் கெட்டு போவதில்லை, வளைந்து கொடுக்குற மனிதனும். ஆனால் அப்படி அரசியல் களம். ஆனால் கேட்குறேன், இந்த விட்டு கொடுக்குற இதுவும் நெகிழ்வுத்தன்மையும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது. அதாவது இவங்க உள்ளே வந்த நிமிஷமே தனக்கு முக்கியத்துவம் போயிடும்னு அவர் நினைக்காரு. போகத்தான் செய்யும். நான் இப்போவும் சொல்கிறேன், நீ ஒன்றிணைன்னு சொன்னாலும் சின்னம்மா வந்ததுக்கு பிறகு இவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? யாரும் கொடுப்பா? அது அவர் உணர்ந்து தான் இருக்கிறாரு. அவர் உணர்ந்து தான். இயல்பான ஒன்று தானே, இயல்பான ஒன்று தான். ஆனால் அது சுயநலம் தானே, அது சுயநலம் தானே. பொதுநலம் வேணும் இல்லையா? கட்சி வளர்ச்சி ஆகணும்னா நீங்கள் தியாகம் பண்ணணும் இல்லையா? இப்போ அவங்க வெளியே வந்த உடனே இந்த இதை கலாட்டா பண்ணா இவர் ஆட்சி செஞ்சுருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஏன் அவங்க முடியாதா? தினகரன் கூட 18 எம்எல்ஏ போயிட்டாங்க சார். ஆட்சி கவுளுப்பு வரைக்கும் போயிடுச்சு. ஓபிஎஸ் கொடுத்த 10 எம்எல்ஏ கொடுத்து வச்சு இவங்க ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. சின்னம்மா வந்தாங்க, ஜெயிலிருந்து வந்தாங்க. வந்த உடனே நினச்சிருந்தா ஏன் அவங்களால 10-20 எம்எல்ஏ அவங்க பக்கம் வரவழைக்க முடியாதா? அந்த சக்தி இல்லையா? உங்களை முதலமைச்சர் அவங்க அந்த அரசியல் விளையாட்டு விளையாடணும்னு நினச்சா அப்போ ஆட்சி போயிடும் இல்லையா? அப்போ நம்முடைய ஆட்சி போயிடணுங்கிற எண்ணத்தில் உங்களை வந்து சரின்னு கண்டுக்காமல் விட்டாங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? உங்களுடைய லெவல் என்னென்னா நீங்கள் பணத்தை கொடுத்து அதனால தான் 21 தேர்தல் வெற்றி பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய பின்னடைவு இல்லை. அதிமுக கூட பெரிய பின்னடைவு இல்லை. அப்போ 26 இந்த அரசியல் தானே அதிமுக வீழ்த்தியது. இதே அரசியலை மீண்டும் 26 நெருக்கத்தில் வைக்கும் போது இப்போ மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு எல்லாமே ஒரு களம் அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்காதான்னு கேட்குறேன். நிச்சயமாக. அதை விட சரியான நேரம் வந்து ஓட்டு வங்கி வந்து ஏடிஎம்கே ஓட்டு வங்கி பெரிய அளவில் பிரியலை. ஆனால் இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது. பொதுவாக பப்ளிக்கில் எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிர்ப்பை இவங்களால ஒன்று சேர்க்க முடியாது. இந்த சிக்கலில் மீண்டும் திமுக நோக்கி தான் நகருவாங்க வாக்காளர். ஆமாம், ஆப்ஷன் போது என்ன பண்ணுவாங்க? ஆமாம், இவங்க என்னடா நம்ம ஓட்டு போடலாம்னு நினச்சா இவங்க நம்பிக்கைக்குரியவா இல்லையா? இப்போ தினகரன் ஒரு பக்கம் ஒரு தொகுதியில் ஒரு 500 ஓட்டு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் தென் மாவட்டத்துல எல்லாம் ஒரு நிறைய தொகுதிகள் போயிடுச்சு. எங்கள் தென் மாவட்டத்துல எல்லாம் ஒரு 500-1000 ஓட்டுலேயே நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நிறைய அப்படியே 65 தொகுதி அப்படி தோற்றுருக்கு. 2000 ஓட்டுக்குள்ளே 50 ஓட்டில் தோற்றுருக்கு தென்காசி தொகுதி. இப்படியெல்லாம் என்ன பண்ணுறது? ஆனால் வராதுன்னு நினச்ச கடையநல்லூர் தொகுதி நல்லா வந்திருக்குது. இப்படி வந்து நிறைய தொகுதிகள் போயிடுச்சு. அதுக்கு தினகரன் ஒரு காரணம். அதுக்கு இந்த ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கி அவருக்கு போடுறது. சில பேர் நிறைய பிஜேபிக்கு போயிருக்காங்க, கட்சி மாறி இருக்காங்க. இப்போ பொதுநலவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போடணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒன்றிணைவோம், அதாவது ஒன்றுபட்ட அதிமுக நாங்கள் விரும்பணும் அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ டிடி தினகரன் வெளிப்படையாக கருத்தை பதிவு செய்து விட்டார். இல்லைங்க, அவர் தலைமையில் ஏற்றுக்க முடியாதுங்க, அவர் தலைமையில் நாங்கள் எப்படி இருக்க முடியுன்ற கருத்தை பதிவு செஞ்சுட்டு வராரு டிடிவி. அப்போது இப்போ பிரச்சனை என்பது அப்சல்யூட்லி எடப்பாடி பழனிசாமி தான். ஆமாம், அது அவர் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் அம்மா மாதிரி அம்மா இடத்துல சின்னம்மாவை பார்க்குறோம். அவங்க வந்து ஏன்னா அவங்க இருந்தாலுமே சார் இவங்க தானே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வெளியே இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சு செயல்படுத்துகிறவங்க, அவங்கள்ட்ட கருத்துக்களை கொண்டு போகிறது, அவங்க கருத்தை வெளியே சேர்க்குறது, ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்தும் போது நமக்கு வெளியே ஒருத்தர் தான் தெரிவார். ஆனால் உள்ளே வந்து 10 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த நிர்வாகம் எப்படி நடத்துறது, ஒவ்வொரு நிர்வாகத்தையும் எல்லாத்தையுமே அவங்களே தெரிஞ்சுக்கிட முடியாது இல்லையா? சில இதை சொல்ல முடியும், சில இதை சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட சில இதை சொல்லாத சில விஷயத்தை செய்ய வேண்டியது வரும். இப்படி பல இதெல்லாம் மேடு பள்ளமெல்லாம் பார்த்து நடக்கணும்ல. அது மாதிரிக்கு சரியான ஒரு உதவியாளர் இருந்தால் தானே யாருமே நல்ல செயல்படும். இல்லை ராங்காக வழி நடத்திடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கூட சிறப்பாக இருந்திருக்கிறாங்க. இவங்களை வந்து இந்த புகாரும் சசிகலா வந்து மோசமானவங்க அப்படி இப்படின்னு அவங்க எந்த புகாரும் இது வரைக்கும் சொல்லலையே. அவங்க வந்து சொல்லலை, இவங்களை விட்டு அவாய்ட் பண்ணவே இல்லையே. அந்த இடத்துல அவங்க அப்படியே தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் நேரடியாக கேட்க விரும்புகிறேன் சார்.
இப்போ இந்த எல்லா அரசியல் தகுடு தத்தங்கள் அல்லது இந்த நகர்வுகளுக்கு பின்னால் முழுக்க முழுக்க பாஜக இருக்குதுன்ற ஒரு விமர்சனம் முன்னைக்கு 100% உண்மை. அப்போ இந்த இந்த ஸ்டாண்டை எடப்பாடி எடுக்கணும்னாலே அதுக்கு பின்னாடி பாஜக தான் எடுக்கணுமா? இவங்க எல்லாம் முறியடிச்சு தான் எடுக்கணும். அதை வந்து நான் என்னை பொறுத்தளவில் சொல்லணும்னா, பிஜேபியை எல்லாம் வெறுத்து இவங்க என்ன செய்ய முடியும்? நெஞ்சில் துளிவு இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். என்ன, வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணமாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழான்னு புரட்சி தலைவர். இப்போ புரட்சி தலைவர் காலத்து அரசியல் சார், இப்போ அரசியலே மாறி. அதனால வந்து நீங்க துணிஞ்சு நில்லுங்கன்னு சொல்றேன். நீங்க துணிஞ்சு நில்லுங்க. பிஜேபி எடுத்து யார் எல்லாரும் நிற்க சொல்றேன். நான் அதில் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், ஓபிஎஸ் சொல்றேன், தினகரனை சொல்றேன், அவங்க சின்னம்மா முதல் கொண்டு எல்லாரையும் சொல்றேன். நீங்க துணிஞ்சு நம்ம ஒன்று சேர்ந்த மற்றவங்க நம்ம ஏன் நிற்பார்கள்? நீங்க சொல்ற புள்ளியில துணிந்து நிற்பார்களா? பாஜக எதிர்த்து நிற்பார்களா அப்படின்னா அது நிற்கணும். நின்னாதான் வெற்றி பெற முடியும், மீண்டெழ முடியும். அதை வந்து அவங்கள நீக்கிட்டு மற்றவங்களை வந்து தலைமையில் ஒன்று சேர்ந்தாலும் இது வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காது இந்த கட்சி. மறுபடி ஒரு குழப்பம் வரும். இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க ஒரு காமன் பீப்புள் மாதிரி ஆகிடுவாங்க, காமன் லீடர் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதும் தெரியும். இவங்க எல்லாரையும் அனுசரித்து போயிடுவாங்க. அதில் தினகரனும் உள்ளே வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வரும்போது தினகரனும் உள்ளே வந்துடுவார், எல்லாமே பொதுவாக. அவங்களுக்கு வந்து தினகரன் அவங்களுக்கு பெர்சல் வந்து எடப்பாடி இந்த மாதிரி பண்ணிட்டாருங்கிறதானே. அது சரியாக போச்சுன்னா அவங்களும் வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடந்தால் கட்சிக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க. அது தற்போதைய சூழலில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? நடக்கணும்னு தெரியலையே சார். நாங்கள் நடக்காத பட்சத்தில் ஓபிஎஸ் வந்து எங்கள் கட்சியை வச்சு நடத்தி ஃபைட் பண்ணி எடப்பாடியை இறக்கணும்னு சொல்கிறேன். எங்கே வச்சு வளர்ந்துருச்சுன்னா எடப்பாடி சின்னதாகிடுவார்ல. ஒரு கோடை சின்ன கோடை, ஒரு கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். நீங்கள் சொல்கிறது வந்து லாங் டிரைவ். நான் சொல்கிறது அப்போ 26 சட்டமன்ற இல்லை, இப்போவே வந்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கான சிக்கல் தானே. இப்போ ஓபிஎஸ் வந்து எங்கள் கட்சியை நடத்திட்டாரோ 50% ஏடிஎம்கேக்காரங்க ஓபிஎஸ் பக்கத்துக்கு வந்துடுவாங்க. இந்த தேர்தல்லையே ஓபிஎஸ் இவங்க சின்னம்மா சசி இவங்க வந்து தினகரன் இந்த இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னா, வலுவான ஒரு கூட்டணி விஜயோ யாரோ அமைக்கிறாங்கன்னா இவங்க சீட்டு அதிகமாயிரும். எடப்பாடி சீட்டு அவ்வளோ தூரம் வராது. இப்போவே சொல்கிறேன், அடுத்து ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதிமுக ஒருவேளை தோல்வி அடையலாம், ஆனால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருமா? எங்களுக்கு திமுக தானே வெற்றி கொடுக்கும். திமுகவுக்கு தான் வெற்றி கொடுக்கும். எடப்பாடியினுடைய உண்மையான என்ன தெரியுமா? எண்ணம் அவருக்கு வந்து ஒரு 30 சீட்டு கிடைச்சா போதும். எடப்பாடியுடைய எண்ணம் அவர் எதிர்கட்சி தலைவராக ஆகிக்கிடலாம். அந்த எண்ணத்தில் தான் இருக்காரு. ஆமாம், எதிர்கட்சி தலைவரானால் அரசு பங்களா கிடைக்கும், காவல் பாதுகாப்பு கிடைக்கும், பிஏ உதவியாளர் கிடைக்கும், கவர்மெண்ட் சம்பளம் கிடைக்கும், அரசாங்கத்தில் இருந்து அவருக்கு கமிஷன் வரும். எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு கமிஷன் பெர்மனண்ட் ஆயிடுது இல்லையா? அதனால் அதெல்லாம் வரும். அப்போ அவர் பார்க்குறதுக்கு ஆட்சியில் இல்லாட்டாலும் அவர் ஆட்சியில் இருப்பார். ஆப்போசிஷனாக ஒரு நிழல் முதல்வர் தானே. அப்படிங்கும்போது அவர் வேற எவனும் வர தேவையில்லை. இப்போ எதுக்கு இவனுங்களெல்லாம் மந்திரி ஆகிக்கிட்டு இவனுங்க பின்னாடி இருந்துக்கிட்டு இவனை கெஞ்சிக்கிட்டு இப்போ எப்படி சீமா நிற்கிறார்களா? நின்றுக்கிட்டே இருப்பேன், ஆனால் வந்து தோக்குதோ இல்லை, நான் நின்றுக்கிட்டே இருப்பேன், ஆனால் எவனும் எம்எல்ஏ ஆகிடக்கூடாதுங்கிற கணக்கில். சரி, நீங்கள் சொல்கிற ஒரு வாதத்தின் அடிப்படையிலாவது 30 சீட்டையாவது அவர் பெற்று விடுவார் தானே. அதை கூட உங்களால் அதை உங்களால் தளர்த்த முடியுமா? அது வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா கூட 30 சீட்டு அவங்க வந்து எப்படி வராங்கங்கிறது தான் தெரியும். அதாவது எங்கே நிற்கிறாங்க, எந்த இடத்துல, அது தேர்தல் நெருங்கும் போது தான் தெரியும். ஒருவேளை அவர் விஜயோட கூட்டணி வச்சா கொஞ்சம் பாதைகள் மாறலாம். அடுத்து இங்கே என்ன பாதை மாறுது அப்படின்னு தெரியல. என்னென்னா இவங்க கொஞ்சம் வேகப்படாமல் இருக்கிறாங்க. சின்னம்மா வந்து என்னென்னா வேகப்படாமல் இருக்காங்க. வேகப்பட்டு ஒரு கட்சிக்கு பெரிய அளவில் டேமேஜ் ஆகிடும். அதுதான் அப்போ இந்த கேள்வியை நான் முன் வச்சேன். ஏன் சார், ஏன் அப்போ இப்போ இப்படியான இந்த சூழ்நிலைகள் கூட ஏன் அவங்க இப்போ மௌனமாகவே இருக்காங்க? இப்போ ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 7 மாதமாக, இன்னும் 8-9 மாதம் ஆட்சி இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் 10 எம்எல்ஏ இவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க, அவங்க பக்கத்தில் போயிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஆட்சி இருக்கும்போதே இவர் எதிர்கட்சி தலைவர் பதவியும் போயிடும், அந்த அந்தஸ்தும் போயிடும் இல்லையா? இப்போ விஜயகாந்த் அம்மாவை எதிர்த்த உடனே நிலைமை என்னாச்சு? அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியும் போயிடுச்சு இல்லையா? அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்து போயிடுதுல்ல, அது மாதிரி ஆயிரும். அது வந்து நாளைக்கு இவங்க பேரில் ஒரு கரை ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கலாம். அதனால் அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களுடைய முழு வீச்சை காமிப்பாங்க. அப்படி காமிக்கும்போது
அவங்க வாழ் வீசும்போது இவங்கெல்லாம் யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. இது உண்மை. நாங்கள் வந்து இருக்கிறோம், எங்களை சேர்க்குறாங்க சேர்க்கலை, எங்களை அவங்க இணைக்கிறாங்க வந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அவங்க நடவடிக்கைக்கு பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க எந்த லெவலுக்கும் போய் இறங்கி களத்தில் வேலை செய்வாங்க. அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நிற்க முடியாது. இப்போ இந்த 6-7 மாதத்துக்கு பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்தால் தான் ஒன்றுபட்ட அதிமுகவை செயல்பட முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாளைக்கு ஓபிஎஸ் வந்தாலும் இதே வரும், தினகரன் வந்தாலும் இதே தான் வரும், வேறு இவங்க சொல்கிற செங்கோட்டையன் வந்தாலும் இதே தான் வரும், முனுசாமி வந்தாலும் இதுதான் வரும், வேறு எந்த தலைவரை சொன்னாலும் இதே பிரச்சனை மறுபடி வரும். ஆனால் இவங்களை ஒரு புள்ளியில் வச்சு எல்லோரும் பார்த்து பழகியிருக்காங்க, தொண்டர்கள் உட்பட. இடையில அவங்க அம்மா இறந்த உடனே சில குறைபாடுகள்லாம் அவங்கள பற்றி சொல்லி ஒரு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி ஒரு மாய பப்ளிசிட்டி எல்லாம் வந்தது உண்மை. எல்லோரும் அதை கொஞ்சம் நம்பவும் செஞ்சாங்க. ஆனால் அதில் அப்புறம் அவர் தானே கமிஷன் அமைச்சு அதில் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லையே. இப்போ அவங்க அம்மா மறைவுக்கு இவங்க தான் காரணம்னு ஒரு டேமேஜ் பண்ணாங்கல்ல. இப்போ அந்த பற்றியே ஒன்றும் இல்லைன்னு இருக்குல்ல. அப்போ அது வந்து அந்த புகாரே இப்போ இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து அந்த அம்மா வந்து நடத்தினா நல்லது. ஆனால் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பார்க்காங்க. அவங்களோட எல்லாரும் தொடர்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் எடப்பாடி கூட இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இவங்க எல்லாரும் எடப்பாடி கூட தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் 50% இங்கே தொடர்பில் தான் இருக்காங்க. விரைவில் அம்மையார் சசிகலா அவர்கள் வாழ் வீசுவார்னு சொல்கிறீங்க. ஆமாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆமாம். வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி.